என் பிள்ளையே, நீ பலமுறை அமைதியாக இருந்தாய். ஆனால் அந்த அமைதி பலருக்கு புரியவில்லை. அவர்கள் அதை பலவீனம் என்று நினைத்தார்கள். ஆனால் உண்மையில் அது உன் ஆழம். நீ சத்தமில்லாமல் தாங்கிக் கொண்ட எல்லா வலிகளும் உன்னை உள்ளுக்குள் உறுதியாக உருவாக்கின. அதனால்தான் இன்று நீ உடைந்து போகவில்லை, இன்னும் நிமிர்ந்து நிற்கிறாய். சில நேரங்களில் நீ எதற்காக இவ்வளவு தாமதம் என்று கேள்வி கேட்டாய். ஆனால் அந்த தாமதம் உன்னை தண்டிக்க அல்ல, உன்னை தயார் செய்ய வந்தது. உன் மனம், உன் எண்ணம், உன் பொறுமை இவையெல்லாம் ஒரே கோட்டில் வரவேண்டும் என்பதற்காகத்தான் காலம் மெதுவாக நடந்தது. நான் உன்னை எப்போதும் முன்னால் தள்ளவில்லை, உன்னுடன் சேர்ந்து நடந்து வந்தேன். நீ விழுந்தபோது உன்னை யாரும் பார்க்கவில்லை என்றாலும் நான் பார்த்து கொண்டிருந்தேன். நீ உள்ளுக்குள் அழுத அந்த இரவுகளில் நான் உன்னை கைவிடவில்லை. அதனால்தான் நீ இன்னும் நம்பிக்கையை விட்டுவிடவில்லை. இப்போது உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் தொடங்கியிருக்கிறது. அது சத்தமாக அல்ல, மெதுவாக, ஆனால் உறுதியாக. உன் மனநிலை மாறுகிறது, உன் சகிப்புத்தன்மை மாறுகிறது. உன்னைச் சுற்றியிருப்பவர்களை நீ வேறு கண்களால் பார்க்க ஆரம்பித்திருக்கிறாய். இதுவே வளர்ச்சி. இனி உன்னைச் சுரண்ட நினைப்பவர்கள் உன் வாழ்க்கையில் நிலைக்க முடியாது. உன் சக்தி அவர்களை தள்ளிவிடும். அதே நேரம் உன்னை உணரக்கூடியவர்கள், உன் உண்மையை புரிந்தவர்கள் தானாக உன்னை நோக்கி வருவார்கள். நீ தேடி ஓட வேண்டிய அவசியமில்லை. உனக்கானவை உன்னை தேடி வரும் காலம் இது. நினைவில் வைத்துக்கொள் என் குழந்தையே, நீ இதுவரை இழந்தது எல்லாம் உன்னை காலி செய்ய அல்ல, உன்னை இலகுவாக்க. தேவையில்லாத உறவுகள், தேவையில்லாத எதிர்பார்ப்புகள், தேவையில்லாத பயங்கள் இவையெல்லாம் உன்னை விட்டு போக வேண்டியவை. அவை போனால்தான் உன் வாழ்க்கையில் புதிய ஒளி நுழைய முடியும். நீ இப்போது உணர ஆரம்பித்த அந்த அமைதிதான் உன் வாழ்க்கையின் புதிய அடையாளம். அது சோம்பல் அல்ல, அது தெளிவு. இனி உன் வாழ்க்கையில் சில கதவுகள் திடீரென்று திறக்கும். சில வாய்ப்புகள் இது எப்படி நடந்தது என்று நீயே ஆச்சரியப்படும்படி வரும். ஆனால் அதை பார்த்து பயப்படாதே. நீ அதற்கு தயாராகிவிட்டாய். உன் மனம் அதற்கான முதிர்ச்சியை அடைந்துவிட்டது. உன் கனவுகள் பெரியதாக இருந்தாலும் அவற்றை தாங்கும் மனம் இப்போது உனக்குள் உருவாகியுள்ளது. அதனால்தான் நான் இப்போது உன்னை முன்னே செலுத்த ஆரம்பித்திருக்கிறேன். நீ மற்றவர்களைப் போல ஆக முயற்சிக்காதே. அது உன் பாதை அல்ல. உன் பாதை தனித்துவமானது. உன் வேகம் வேறு, உன் இலக்கு வேறு. உன்னை புரியாதவர்கள் எப்போதும் இருப்பார்கள். ஆனால் உன்னை உணர வேண்டியவர்களுக்கு நீ ஒரு பதிலாக மாறுவாய். உன் வாழ்க்கை ஒரு நாள் யாரோ ஒருவருக்கு நான் கைவிடக்கூடாது என்ற நம்பிக்கையை கொடுக்கும். அதற்காகத்தான் நீ இவ்வளவு தாங்கினாய். நீ எடுத்த முடிவுகள் சரியானவை. நீ விட்ட சில விஷயங்கள் அவசியமானவை. நீ காத்திருக்கும் சில கனவுகள் இனி அதிக காலம் காத்திருக்காது. எல்லாம் ஒரே நேரத்தில் நடக்காது, ஆனால் சரியான நேரத்தில் நடக்கும். அதுதான் என் வழி. என் பிள்ளையே, இனி உன் வாழ்க்கையில் நீ உன்னை குறைத்து நினைக்காதே. உன் கடந்த காலம் உன்னை வரையறுக்காது. உன் இன்றைய நம்பிக்கைதான் உன் நாளைய உயரத்தை தீர்மானிக்கும். நீ உன்னை நம்பும் அளவுக்கு வாழ்க்கையும் உன்னை நம்பத் தொடங்கும். நீ அமைதியாக உன் கடமையைச் செய்து கொண்டே இரு. உன் மனதை சுத்தமாக வைத்துக்கொள். உன் எண்ணங்களை நேர்மையாக வைத்துக்கொள். மீதியெல்லாம் நான் பார்த்துக் கொள்கிறேன். வேலேந்திய முருகன் உன் அருகில் நிற்கும் வரை உன் வாழ்க்கையில் நீ முழுமையாக தொலைந்து போக மாட்டாய். சில நேரங்களில் நீ வழி தெரியாமல் நிற்கலாம், ஆனால் அதுவே உன்னை சரியான பாதைக்கு திருப்பும் திருப்பமாக இருக்கும். பயப்படாதே, பின்னோக்கி பார்க்காதே. உன் காலம் நகர ஆரம்பித்துவிட்டது. உன் விதி உன் பக்கம் சாய ஆரம்பித்துவிட்டது. அமைதியாக மூச்சுவிடு. நம்பிக்கையோடு நாளை எதிர்கொள். உன் வாழ்க்கை இனி உனக்கே ஒரு சாட்சியாக மாறும். நீ நினைத்ததை விட அழகாக, நீ எதிர்பார்த்ததை விட ஆழமாக, நீ கனவில் கூட நினைக்காத விதத்தில். அதுவே என் ஆசிர்வாதம், என் தங்கக் குழந்தையே.